நீதா உலகம் முழுவதும் உள்ள ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் 267வது போப்பாண்டவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலுக்கான முதல் கட்ட நடைமுறைகள் தொடங்கி இருக்கின்றன. வாட்டிக்கனில் உள்ள அந்த 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த தேவாலயத்தில் இதற்கான கார்டினல்கள் மாநாடு தொடங்கி இருக்கிறது. இதில் 133 கார்டினல்கள் உலகம் முழுவதிலும் இருந்து பங்கேற்கிறார்கள். இந்த 133 கார்டினல்களில் கோவாவை சேர்ந்த பேராயர் பிலிப்பே நெரி ஃபெரேரோ மற்றும் ஹைதராபாத்தை சேர்ந்த கார்டினல் அந்தோனி ஃபுலா, கேரளாவை சேர்ந்த ஜார்ஜ் ஜேக்கப் மற்றும் பசோலியஸ் கிளேமிஸ் ஆகிய 4 இந்திய கார்டினல்களும் இந்த புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த வாக்கெடுப்பில் பங்கேற்க இருக்கின்றனர். இதையொட்டி புதிய போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்படுவதையொட்டி வாட்டிக்கன் நகரை சுற்றி இந்த தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய சிஸ்டைன் சேப்பல் தேவாலயத்தை சுற்றியும் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சரியாக இன்று பிற்பகல் 3 மணி அளவில் அந்த சிஸ்டைன் சேப்பல் அந்த தேவாலயத்தின் தொலைத்தொடர்பு உள்ளிட்ட அனைத்து சிக்னல்களும் ஜாமர் வைத்து துண்டிக்கப்பட்டுள்ளன. மாநாட்டில் கலந்து கொள்ளும் அந்த கார்டினல்கள் மற்றும் வாட்டிக்கன் ஊழியர்கள் அனைவரும் தங்களது செல்போன் மற்றும் மின்னணு சாதனங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநாடு நிறைவடைந்த பிறகுதான் அந்த செல்போன்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. மேலும் வெளி உலகில் இருந்து சிஸ்டைன் சேப்பல் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த நடைமுறைகள் தொடங்கியுள்ள சூழ்நிலையில் 133 கார்டினல்களில் அந்த 2 பங்கு, அதாவது ஒரு 88-89 கார்டினல்கள் ஆதரவு இருந்தால் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான வெண்புகை வெளியேற்றப்படும். இல்லை என்றால் தொடர்ந்து கரும்புகை வெளியேற்றப்படும். இதற்கான கால நிர்ணயம் எதுவும் கிடையாது. பல மாதங்களும் ஆகலாம், ஒரு வாரமும் ஆகலாம், அல்லது 2 நாட்களில் கூட அந்த புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்படலாம் என்று வாட்டிக்கன் நடைமுறைகள், பாரம்பரிய நடைமுறைகள் பல நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்படும். புதிய போப்பாண்டவர் தேர்ந்தெடுப்பதற்கான அந்த வாட்டிக்கன் நடைமுறைகள் தொடங்கி இருக்கின்றன. உலகம் முழுவதிலும் உள்ள 133 கார்டினல்களும் தங்களுக்குள் ஒருமித்து ஒருவரை புதிய போப்பாண்டவர்களாக தேர்ந்தெடுப்பார்கள். அவர்தான் 267வது போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டு அதிகாரபூர்வமாக வாட்டிக்கனால் அறிவிக்கப்படுவார். அதற்கான அதிகாரபூர்வ நடைமுறைகள், தேர்வு நடைமுறைகள் தொடங்கி இருக்கின்றன. நிகிதா.